கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கூட அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நெல். ஆண்டவர் சமூகத்திலே தேவனை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம்முடைய காதுகளிலே கேட்க பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்கணும். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விடுதலையா இருப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதலாவது இங்கே சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9வது அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை நான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்பாக இதிலிருந்து தான் ஆண்டவர் பேச வைத்து கொண்டே இருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை ஆண்டவர் ரிப்பீட்டடாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும் என்பதற்காக. இங்கே முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சவுல் அழைக்கப்பட்டவன். இதை எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவன். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை தான் அழைத்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆமென். நம்மை தேவன் முன் குறித்திருக்கிறார், முன்னமே குறித்திருக்கிறார். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறானா. ஆமென், ஆமென். தோன்று முன்னமே இருக்கிற எவனும் பெயரிடப்பட்டிருக்கிறான். சாலமோன் எதை வைத்து அதை எழுதினார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இரவிலே நான் அதை படிக்கும் போது என் ஆவியிலே நான் களிகூற ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். ஆமென். நீ பிறந்த பிறகு ஆமென், நீ ஆணா அல்லது பெண்ணா என்று பார்த்து உன் பெற்றோர் உனக்கு பெயர் வைத்தார்கள். ஆனால் உன்னுடைய பெயர் என்பது நீ தோன்று முன்னமே பரலோகத்தில் வைக்கப்பட்ட பெயர். ஹல்லேலூயா. இருக்கிறவன் அவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவனுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னமே அது என்னைக்கு உருவாகும், எப்படி உருவாகும் என அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து வைத்து ஆமென் ஒரு நாள் மெடிடேட் பண்ண இதை சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு பலனுக்காக, ஒரு நம்பிக்கைக்காக. ஏன்னா நாம் யாரும் இல்லாதவர்கள் அல்ல, நாம் அழைக்கப்பட்டவர்கள். இதை அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவருடைய கையில் அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. நமக்கு தெரிந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஒன்று வேத புஸ்தகம். ஆமென். நியாய தீர்ப்பு நாள்ல அதை வைத்து நியாய தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் டேல அவர் கையில பைபிள்ல வச்சிருப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். ஆமென். இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது. நமக்கு தெரிந்து வேதத்தில் சொல்லப்பட்டது, அதுதான் ஞாபக புஸ்தகம். அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் என்னுடைய விசுவாசம் இந்த வசனங்களை வைத்து என்ன கேட்டா சொல்லுவேன், எனக்கென்று ஒரு பேஜ் உண்டு. அந்த பேஜில் எனக்கு நம்பர் அவர் எழுதவில்லை, டோக்கன் நம்பர் கொடுத்து 101, 102, 510 இப்படி எழுதவில்லை. என்னுடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய பெயரை அந்த பேஜில் எழுதி வைத்திருக்கிறார். அதில் என்னுடைய வாழ்க்கையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நான் என்று பிறப்பேன் என்றும் என்று மரிப்பேன் என்றும் இந்த 2 காலங்களுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்றும் தோன்று முன்னமே என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த செகண்ட் வரை என் வாழ்க்கையில் நடந்தது அவர் எழுதினது தான் நடந்தது. இதுவரை அவர் எழுதினது நடந்ததானால் இனியும் அவர் எழுதினதே நடக்கும். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தார் என்பதை நான் எப்படி அறிய? அவர் அழைத்ததுனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கான 3 ஆசீர்வாதங்கள், 3 நன்மைகளை தான் இந்த 9வது அதிகாரத்திலிருந்து நான் உங்கள் மத்தியில் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம 1ஆம் தேதியிலிருந்து கேட்டுட்டு வரதுனால, இருந்தாலும் புதிதாக கேட்கிறவங்களுக்காக நான் அதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் என்பவன், அவன் வீட்டில் அவன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. அதை தேடும்படி இவன் போகிறான். பல இடங்களிலே தேடி பார்க்கிறான். கழுதைகள் அகப்படவில்லை. கழுதைகள் அகப்படாததும் நம்ம ரொம்ப லேட் ஆகுது, இனி நம்மளையும் காணாம தகப்பன் வேதனைப்படுவாரேன்னு சொல்லி
Praise the Lord. ஆமென். தகப்பனிடத்தில் திரும்பலாம் என்று பார்க்கும்போது அவனோடு இருந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். தீர்க்கதரிசி அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்வார்கள். ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், அவங்கிட்ட போகலாம், அவங்கிட்ட போய் கேட்கலாம் என்று சொல்லி சவுலை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இவைகள் எல்லாம் தற்செயலாய் நடப்பது போல இருந்தாலும் சவுல் வருவதற்கு ஒரு நாள் முன்னமே கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசிட்டாரு. நாளைக்கு இந்த நேரத்தில் ஒருவன் வருவான் என்று சொல்லவில்லை, நான் ஒருவனை அனுப்புவேன், நான் அனுப்புறேன். அழைக்கப்பட்டவன் அனுப்பப்படுகிறான். ஆமென். அவர் தான் அழைச்சிட்டே வாரார். அழைக்கப்பட்டவனை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். யோவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். ஆமே. அப்போ முன்குறிக்கப்பட்டவங்க நம்ம இயேசு அறியாததற்கு முன்னமே அவர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை அழைத்து அவனுக்கு முன்பதாக நான் இருளை வெளிச்சமும் ஆக்குவேன். அந்த வெளிச்சம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அவர் அறிந்தது, இயேசுவை அறிந்தது. நான் அனுப்புவேங்கிறார். இவனுக்கு தெரியல, வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தற்செயலாய் நடப்பது போலதான் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் முன்குறிக்கப்பட்டவன். யாக்கோபு வெளிப்படும் முன்னமே அவன் முன்குறிக்கப்பட்டான். எனவேதான் எலிசபெத்தின் இடத்திலே சொன்னால், ஆமென், பெரியவன் சிறியவனை சேவிப்பான். யாக்கோபு ஏசாவை விட நல்லா இருப்பான். இதுதான் தேவ திட்டம். அவன் முன்குறிக்கப்பட்டவன். ஆமென். ஒரு சூழலில் அவன் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வந்தது. எதுவும் இல்லாமல் தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட இல்லாமல் ஒரு கல்லை எடுத்து கீழே வச்சு படுத்து வானத்தை பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28:13 எடுக்க வேண்டாம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அதற்கு மேலாக கரெக்டான இடம். கர்த்தர் எங்க இருக்கிறார், அதுக்கு கீழே இவன் எப்படி வந்தான் என்று கேட்டால், இங்கே இப்போ புரியாது. ஆனால் ஏசாயாவை கொண்டு எழுதினார். ஏசாயா 41:9 பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து தேவன் தான் அழைச்சு வந்தார். எப்படி நாம வந்தோம்? சூழ்நிலை சவுல்கிட்ட கேட்டா, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்ட சவுல் சொல்லுவார், எனக்கு நான் வாழ்க்கையில் சிலவற்றை தொலைச்சிட்டேன். யாக்கோபு சொல்லுவார், எனக்கு வீட்டில் இனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, ஏன்னா வீட்டில் பிரச்சனை. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா ஒவ்வொரு ரீசன் நம்ம சொல்லுவோம். ஆனா அது எல்லாம் உண்மை அல்ல. இவைகளெல்லாம் முகாந்தரமாய் காணப்படுகிறதே அன்றி உண்மை என்னவென்றால், அழைக்கப்பட்டவர்களை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் புடுங்கிட்டு சீரோ ஆக்கிட்டு அவளை நயங்காட்டி, அதை என்ன சொல்லணும், ஆசை காட்டி அழைச்சிட்டு வருவேன். ஆசை காட்டி எங்க அழைச்சிட்டு வர்றார்? வனாந்திரத்தில். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லணும்னா, ஆமென், வனாந்திரம் சபைக்கு நிழலாக இருக்கிறது. வனாந்திரத்தை குறித்து பல விதங்களில் பார்க்கலாம். ஆனால் வனாந்திர சபைக்கு நிழல். கடைசியில் சபையை கர்த்தர் அழைச்சிட்டு போகிற காரியத்தை உன்னத பாட்டில் எழுதும் போது, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? நயங்காட்டி ஆசை காட்டி சபையிலே அவர் சமூகத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். அழைக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வருவார். ஆமென். அழைக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வருவார். அது எங்க இருந்தாலும் அழைத்து கொண்டு வருவார். இன்னைக்கு நான் நீங்கள் அவர் சமூகத்தில் காணப்பட காரணம் என்ன? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். வாழ்க்கையில் ரீசன்ஸ் நிறைய சொல்லலாம். நான் சிலவற்றை தொலைத்தேன், எனக்கு எல்லா வழியும் அடைக்கப்பட்டுடுது, இனி இங்கேயாவது வரலாமான்னு பார்த்தேன். ஆமாம், எங்கள் வீட்டில் இனி இருக்க முடியாது, ஏசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், நான் தப்பி ஓடி வந்தேன். இப்படி காரணங்கள் பல சொன்னாலும் உண்மை என்னவென்றால், உண்மை ஒன்றுதான், அழைக்கப்பட்டவன் அவரால் அழைத்து வரப்படுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென்
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் அழைத்து வரப்படுகிறான். நாம் அவரால் அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? முதலாவது வாசியுங்கள், 22 9வது அதிகாரம் 22வது வசனம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராக இருந்தார்கள். ஆமென். தேவ சமூகத்திலே அழைக்கப்பட்டவன் வரும்போது அங்கே அவனை போல அழைக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள். அப்ப அழைக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கப்பட்டவர்களோடு ஐக்கியமாகும்படி செய்கிறார். அழைக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம், விசுவாசிகளோடு ஐக்கியம். சாமுவேல் அவனை அழைத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறான். எங்கே உட்கார வைக்கிறான்? அழைக்கப்பட்டவர்கள் நடுவில் அவனுக்கென்று நியமித்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறான். தேவ சமூகத்தில் இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிறது தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்ததுனால இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருப்பது என்பது அது ஒரு மனிதனுடைய நினைவை சார்ந்ததல்ல, அது தேவனுடைய இரக்கத்தை சார்ந்தது. வந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு, ஏராளம் உண்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம், நிறைய வருவாங்க போவாங்க. ஆனால் தரித்திருக்கிறது என்பது, நிலைத்திருக்கிறது என்பது அது நம்மை சார்ந்ததல்ல, அது அவருடைய கிருபையை சார்ந்தது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதா நடாத நாட்டெல்லாம், என் பிதா நடலைன்னா நிற்க முடியாது. ஆமாம், என் பிதா நடவில்லை என்றால் நிற்க முடியாது. அப்போ அழைத்து கொண்டு போய் அவனுக்கான ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறான். அப்போ இங்கே அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அழைக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம் கிடைக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோடு எரிகோவை வேவு பார்க்க 2 பேர் செல்லுகிறார்கள். செல்லும் போது ராகாப் என்னும் வேசியின் வீட்டிலே பிரவேசிக்கிறார்கள். அப்பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த பட்டணத்தார் வரும்போது இவள் என்ன செய்கிறாள்? அவர்களை ஒளித்து வைக்கிறாள். ஏன் ஒளித்து வைக்கிறாள் என்றால் அவள் இஸ்ரவேலின் தேவனை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் அவள் கேள்விப்பட்டு, ஆமென், அவரால் என்னை விடுவிக்க கூடும், விடுவிக்க முடியும், என்னை இந்த எரிகோவிலிருந்து, அழிவிலிருந்து என்னை மீட்க முடியும் என்கிற நம்பிக்கை அவளுக்குள் இருந்ததினால இவர்களை அவள் பாதுகாக்கிறாள். இப்பொழுது இவர்களை ஜன்னல் வழியாய் ஒரு கயிறை கட்டி இறக்கி விடும்போது இவள் சொல்லுகிறாள், நீங்க பிடிக்க வரும்போது எங்களை நினைச்சுக்கோங்க என்று சொல்லும்போது, ஆமென், அவர்கள் சொல்றாங்க, ஒரே ஒரு கண்டிஷன்மா, நீ இந்த காரியம் செய்ததுனால நாங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்க வரும்போது உன்னை காப்பாற்றுவோம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? உன் ஜன்னல்ல இந்த சிகப்பு கயிறு கட்டப்பட்டிருக்கணும். அப்பொழுது நாங்கள் பிடிக்க வரும்போது நீ உனக்கு உன் குடும்பத்தில் யார் யாரும் உன் வீட்டில் சேர்த்துக்கொள்ள முடியுமோ சேர்த்துக்கொள். இந்த சிகப்பு கயிறு கட்டப்பட்டிருக்கிற ஜன்னல் இருக்கிற அந்த வீட்டில் நீ இருப்பாயானால் நாங்கள் வரும்போது உனக்கு ஒரு சேதமும் இல்லாமல் உன்னை மீட்டு கொள்வோம் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டு போனார்கள். அதே போல வந்தார்கள். அந்த பட்டணம் முழுவதும் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இவள் அந்த அடையாளத்துக்குள்ள, அந்த சிகப்பு என்னும் அடையாளத்துக்குள்ள இருந்ததுனால இவள் மீட்கப்பட்டாள். இவள் இருந்தது எரிகோவில். இவளுடைய அடையாளமும் பாவி என்கிற அடையாளம். ஆனால் இந்த எல்லாவற்றையும் மேற்கொண்டு மீட்கிற வல்லமை இந்த சிகப்புக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவள் இருந்தது அழிக்கப்பட வேண்டிய பட்டணத்தில். இவளுடைய அடையாளம் பாவி என்னும் அடையாளம். இதை மேற்கொண்டு அவள் மீட்கப்படுகிறாள், அவள் காப்பாற்றப்படுகிறாள். ஆமென். ஒரே ஒரு காரியம்தான், இந்த அடையாளம் தான். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தமே, ஆமென், அழிக்கப்பட வேண்டிய நம்மை, பாவி என்னும் அடையாளத்தில் இருந்த நம்மை கிருபையாய் மீட்டது. கிருபையாய் மீட்டது. எனக்கு எவ்வளவு யோசித்தாலும் எனக்கு புடி கிடைக்கல. இல்ல, அந்த பட்டணம் இடிந்து விழுந்தது, இவங்க மேல ஒரு கல்லு கூட விழல. யோசுவா நினைவு கூர்ந்து அந்த 2 பேர்ட்ட சொல்றாரு, அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இந்த 2 பேர் போய் யோசுவாட்ட சொல்லியிருப்பாங்க, இல்ல நாங்க இப்படி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிற இடத்துல அந்த ராகாப் அந்த பட்டணத்தில் என்ன பெரிய ஆளா ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஆனாலும் யோசுவாவின் நினைவுல அந்த குடும்பம் இருக்கு.
அந்த குடும்பம் இருக்கு. நாளைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. ஆனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அவர் நினைவுல உண்டு, அவர் நினைவுல உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மீட்டெடுக்கப்பட்ட ராகாபையும் அவள் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வந்து யோசுவா 6:25, யோசுவா 6:25, ஆமென், அழைத்து கொண்டு வந்து எரிகோவை வேவு பக்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும், அந்த வார்த்தையை எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்றவங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவளையும் அவள் வீட்டையும் அவளுக்குள்ள யாவையும். இரத்தத்தின் பாதுகாவல் என்பது எப்படி யோபுவை, யோபுவின் வீட்டை, யோபுவுக்குண்டான யாவையும் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற நன்மைகள், அதுக்கு மேல கூட ஒரு கல்லு விழ ஆண்டவர் விடல. அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அதோட முடிச்சிருக்கலாம், அதுவே பெரிய விஷயம் இல்ல. அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். அடுத்த வார்த்தை, அவள் இந்நாள் வரைக்கும் எங்கே இருக்கிறாள்? எங்கே இருக்கிறாள்? இஸ்ரவேலின் நடுவிலே குடி இருந்தாள் என்று அல்ல, இருக்கிறாள். ஏன்? அவள் அழைக்கப்பட்டவள், அவள் அழைக்கப்பட்டவள். இப்போ அடுத்த கேள்வி, அந்த பட்டணத்தார் அவளை எப்படி அழைச்சிருப்பாங்க? ஆமென். நம்மளை நாக்கு கூசுது இல்ல? இந்த மீட்பு அவளை எப்படி அழைக்க வைத்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதும் போது, இந்த பூமியில மனுஷகுமாரனா இயேசு வெளிப்படும் போது, அதுக்கு மேல இருக்கிற லிஸ்ட்ல ஆபிரகாம் பேருண்டு, ஈசாக்கு பேருண்டு, யாக்கோபு பேருண்டு, அந்த கூட்டத்தில் இந்த அம்மாவுடைய பேரும் உண்டு. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன், ஆமென், அழைக்கப்பட்டவன், எழுதப்பட்டவன், எழுதப்பட்டவன். மாற்ற முடியாது. குடியிருந்தாள் என்றல்ல, குடியிருக்கிறாள். அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம் உண்டு. இந்த ஐக்கியம் என்பது அங்கே நாளை நாம் இருக்க போகிற, நமக்கு உண்டாக போகிற அந்த ஐக்கியத்தினுடைய நிழலாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நாம் பல இடங்களிலிருந்து வருகிறோம், பல குடும்பங்களிலிருந்து வருகிறோம், பல சூழ்நிலையிலிருந்து வருகிறோம். யோசேப்புக்கு முன்பதாக, ஆமென், யோசேப்பின் சகோதரர்கள் 10 பேர் நிற்கிறாங்க. யோசேப்புக்கு தெரியுது இவங்க யாருன்னெலாம் தெரியுது, ஆனால் அவங்களுக்கு தெரியல. அப்போ கேட்குறாங்க, நீங்க எல்லாம் யாரு, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க கொஞ்சம் பேர், அவங்க அதில் 3ஆ பிரிஞ்சு நிற்கலாம். 3ஆ பிரிஞ்சு நின்று சொல்லியிருக்கலாம், நாங்கள் இவ்வளோ பேரும் ஆமாம் லேயாளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்கலாம். இன்னொரு கூட்டம், நாங்கள் லேயாளுடைய வேலைக்காரியின் பிள்ளைங்க. இன்னொரு கூட்டம், நாங்கள் ராகேலுடைய வேலைக்காரியின் பிள்ளைங்க. இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த 3 கூட்டமாய் ஆமென் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டியவர்கள் யோசேப்பின் சமூகத்தில் அவங்க 10 பேரும் சேர்ந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே ஒரே அப்பாவின் பிள்ளைகள். நாங்க எல்லாருமே ஒரே அப்பாவின் பிள்ளைகள். நம்ம பல குடும்பங்களிலிருந்து வந்திருக்கிறோம், பல சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறோம், பல நிலைமையில வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம் ஹுராபா சந்தரபா கபலரா துடரபா. அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே, அழைக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கியம் உண்டு, ஸ்தானம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபையாய் அழைத்து கொண்டு வந்து, ஆமென், சவுலாய் போய் உட்காரல, உட்கார முடியாது. சவுலாய் போய் உட்கார முடியாது. நாம வந்து உட்கார்ந்ததுனால இங்க இருக்கல, இருக்க முடியாது தேவ சமூகத்தில். அப்படி சாமுவேல் அழைத்து கொண்டு போய், ஆமென், நாம் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஐக்கியம் உண்டு. அப்ப எதை எதை தேவன் நன்மையா நமக்கு தாராரோ அதுல தான் சத்துரு கை வைப்பாங்க. நல்ல கவனிச்சுக்கோங்க.
உலகம் கொடுக்கிற 1,00,000 சத்துரு கை வைக்க மாட்டான், பரலோகம் கொடுக்கிற 100 கை வைப்பான். ஆமே. உலகம் கொடுக்கிற கோடியில சத்துரு கை வைக்க மாட்டான், பரலோகம் கொடுக்கிற 100 1000 அவன் கை வைப்பான். ஏன்னா அவனுக்கு பைபிள் தெரியும். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய செல்வை பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. எது எது நல்லதோ அதில் தான் கை வைப்பான். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தான்னா எதை எடுப்பான்? எது பெஸ்ட்டோ அதை தான் எடுப்பான். எது நல்லதோ அதை தான் எடுப்பான். அவனுக்கு தெரியும் நீதிமான் பாக்கெட்டில் இருக்கிற 100 ரூபாய் அது அவர் கொடுத்தது. ஆமென். அவர் கொடுத்ததானால் அவனுக்கு எவ்வளவு செலவு இருந்தாலும் சரி அவன் மீதி தான் எடுப்பானே அன்றி அவன் இன்னொரு ஆள்கிட்ட போய் கை நீட்டுற நிலைமை வராது. அதனால அந்த கொஞ்சத்துல கை வைக்க அவன் பார்ப்பான், கொஞ்சத்துல கை வைக்க பார்ப்பான். ஆண்டவர் அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்கு, என்கிட்ட இவ்வளோ அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கிறதோ ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. அது சாட்சி. என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வீட்டில எல்லாம் ரொம்ப பேச்சு கிடையாது. அப்போ அந்த சாப்பாடு டைம் அவங்க வெளியே ஊழித்து போயிட்டு வருவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. சாப்பாடு டைம்ல வீட்டுக்கு போனாங்கன்னா ஏதாவது சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னா அதுவும் கிடைக்காது. அப்படிதான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு ஏமேன் ஒரு 2 நாள் 3 நாள் ஊழியம் முடிச்சுட்டு பசி, எங்க போன இடத்துலையும் சாப்பாடு இல்லை. ஆமேன். தம்பி உனக்கு வீடு பக்கத்தில் தானே இருக்கு, வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பியும் விட்டுட்டாங்க. இவங்க நேரம் வீட்டுக்குள்ளே வராங்க. மதியம் 3 மணிக்கு மேலே ஆச்சு. நேராக சரி கிச்சனில் போய் யாரும் அம்மா பேச மாட்டாங்க, அப்பா பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் கோபம். ஆமாம், மூத்த பையன் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போயிட்டானேங்கிற கோபம். நேராக கிச்சனில் போய் பார்க்குறாங்க, எதுவுமே கிடையாது. ஆமாம், நேராக அவங்க போனாங்க. ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அவங்க ஒரு கப் எடுத்து அதில் எடுத்துட்டு அவங்க கண்களில் கண்ணீர் நிறைந்தது. ஆமாம், எனக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அல்ல, அப்பா நீர் எனக்கு தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொன்னது. அந்த கண்ணீர் அந்த தண்ணீரில் விழுந்துச்சு. அவங்க குடிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க. ஆமென். அந்த கொஞ்சம் நல்லதுங்க இன்னைக்கு சந்ததியை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆமென், பொறுமையாக இருக்கிறவங்க சுதந்திரிப்பாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு நடக்கணும், நாளைக்கு நடக்கணும், உடனே நடக்கணும், இப்படி பார்த்து நடக்கலையா ஆண்டவர் விட்டு போகிறது. ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குதா, ஸ்தோத்திரம் பண்ணி குடிங்க. தலைமுறை அறுவடை. தலைமுறை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, ஆபிரகாமை நடக்க விட்டார். நீ நட, நீ கால் மிதிக்கிற இடத்த உனக்கு தருவேன். இப்போ நீ கால் மிதிக்க, நீ நடக்கணும், கிழக்கில் நடக்கணும். கிழக்கு நோக்கி கொஞ்சம் தூரம் நட, மேற்கு நோக்கி கொஞ்சம் தூரம் நட, வடக்கு நோக்கி நட, தெற்கு நோக்கி நட. என்னன்ற வயசு காலத்தில் 75 வயசில் அழைச்சிட்டு இப்போ நடத்தி விடுறீங்களே ஆண்டவரே. தருவேன் தருவேன் சொன்னது தரவும் இல்லை, என்ன நடக்க விடுறீங்களே. ஈசாக்கிட்ட சொல்லுவார், நீ இங்கே இருண்டார். ஆபிரகாமை நடக்க விட்டு ஆசீர்வதித்தார், பையனை இருக்க வச்சு ஆசீர்வதித்தார். யாக்கோப்ட்ட சொன்னார், நீ படுத்து இருக்கிற இடத்த உனக்கு தருவேன். அவனை படுக்க வச்சு ஆசீர்வதித்தார். அழைக்கப்பட்டவனுக்காக, அழைக்கப்பட்டவனுடைய 1000வது தலைமுறைக்காக இரக்கத்தை காக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுடைய 1000வது தலைமுறைக்காக. நம்ம கூடி போன எத்தனை தலைமுறையை பார்ப்போம். இப்ப வேற அந்த கோவிட் வந்து போகுது. இந்த அலை வந்துட்டு போற மாதிரி 2வது அலை போயிட்டு, அப்பா இதோ 3வது அலை வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனாவது தலைமுறையை பார்ப்போம். எல்லாருடைய நார்மலாக எல்லாருடைய ஆசை என்ன, பிள்ளை வளரணும், பிள்ளையுடைய மேரேஜ், பிள்ளைய பார்த்துட்டு கண்ணை மூடிடணும். அப்படி நினைக்கிறவங்க கண்ணை மூடவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் இழுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நம்முடைய 6வது தலைமுறையை நம்ம பார்ப்போமா? 5 நீங்கள் பார்ப்பீர்களாக. சிலர் பார்க்குறாங்க, என்னடா இது சபையை கூட்டி வர வச்சுட்டு குறைச்சிட்டே இருக்கிறாங்க. ஏமே, நம்ம பார்க்கறதுனால ஒன்றும் ஆகாதுங்க. அவர் பார்த்தா இறக்கம், அவர் பார்த்தா இறக்கம். என்னுடைய 1000வது தலைமுறைக்கு அவர் இரக்கத்தை காக்கிறார் என்றால்
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியுங்க. எனவே தான் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட ஒருத்தங்க கேட்டாங்க, எப்படி இப்போ நீங்களாம் சின்ன வயசுல பயங்கரமாக இருந்திருப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தேன், ரொம்ப பயங்கரமாக இருந்தேன். ஆமாம், சின்ன வயசுல நான் ஊழியக்காரனாக வருவேன் தெரிஞ்சிருந்தா கூட ஒருவேளை சின்ன வயசுலையே அதுக்கேற்ற மாதிரி இல்லை, சும்மா போய் இன்ஜினியரிங்கும் படிச்சு சின்ன வயசுல அப்படியே ஸ்கூல் முடிச்சு அப்படியே பைபிள் காலேஜ் போயிருக்கலாம். நம்ம அது மைண்ட்லேயே வைக்கலையே. ஐயோ, நம்ம எல்லாம் அது வாய்ப்பே இல்லை. ஆமென். சின்ன வயசுல அப்பா அம்மா வந்து எங்கள் எல்லார் தரல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். கொஞ்ச நேரம் பண்ணியிருப்பாங்க, சில நாள் அழுதுருப்பாங்க. அடுத்த நாளே நான் ஊழியக்காரனா இல்லை, ஆனால் அந்த கண்ணீரின் பலன் இன்னைக்கு நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்தில் அவர் பொறுமையாக இருப்பாராம். அவரே பொறுமையாக இருக்கிறான்னா நாமளும். அழைக்கப்பட்டவனுக்கு தேவன் கொண்டு வந்து வைக்கிறார். அவனுக்கென்று தேவன் சிலவற்றை வைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை அதை தான் சொல்ல போகிறேன். இப்பொழுது அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம். ரூத்தை பாருங்க, கதிர் பொறுக்க வரா, ஜூனியர் சர்ச்சில் ஃபஸ்ட்டாக என்ட்ராகிறா. ஃபஸ்ட்டாக வந்தோடனே முதல்ல நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ளே என்ட்ரானோ நம்ம முதல்ல எங்கே இருக்க பார்ப்போம், லாஸ்ட்டில் இருந்துட்டு அப்படியே போயிடலாம் இல்லை. கதிர் பொறுக்கிறவங்க அரிக்கட்டுகள் கட்டுறாங்க, கட்டும்போது சிலுவை சிந்தும், சிந்துறதை பொறுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் ரெடியாக நிற்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிற்கிறா ரூத், இப்படி நிற்கிறா. ஆமென். எல்லாரும் அதாவது சிந்துறதை பொறுக்கிறாங்க. சில டைம் நிறைய சிந்தலாம், கொஞ்சம் சிந்தலாம், கேரண்டி கிடையாது. இப்போ இப்போ சிந்தப்படுகிறது மண்ணா அல்ல. நல்ல கவனிங்க, மனுஷன் சிந்துறதுக்கும் பரலோகம் சிந்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. மனுஷன் சிந்தினா கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். பரலோகம் சிந்திச்சுன்னா டெய்லி கரெக்டா 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 ஆளந்து 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 40 வருஷமா 40 வருஷம் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி அது குறையாது. சனிக்கிழமைனா 2 மடங்கு. அதனால தான் நீங்க மனுஷன்ட்ட இப்படி கேட்காதீங்க, இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது. அங்க கேளுங்க, தலைமுறை 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 தலைமுறைக்கும் அது கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ லாஸ்ட் நிக்கிறா, நின்னுட்டு உள்ள வந்துட்டா. அவ என்ன சொல்லிட்டு வரானா, யார் கண்ணில் தயவு கிடைக்குதோ நான் வருவேன், யார் கண்ணில் தயவு கிடைக்குதோ நான் அந்த வயலுக்கு போறேன். அப்போ அவளுக்கு தெரியும், பெத்லகேமில் ஒரு வயல் நிலத்துக்குள்ள தயவு இல்லாமல் போக முடியாது. மோவாபிய ஸ்திரீ பெத்லகேமில் ஒரு வயல் நிலத்துக்குள்ள தயவு இல்லாமல் போக முடியாது. வாக்கு தத்தங்கள் இஸ்ரவேலருக்குரியது, நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலருக்குரியது, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாமே இஸ்ரவேலருக்குரியது. அது எல்லாம் எப்படி நம்முடையதா மாறுச்சு தெரியுமா? தயவு தயவு தயவு. இதுக்கு மேல எனக்கு வார்த்தை தெரியாது. அவருடைய தயவு. எல்லாரும் சொல்லுங்க, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமுமானவர் ஓ இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவர் ஆமென் இயேசுவே நீரே. அப்படியே கைகளை உயர்த்தி, அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி. இப்போ ரூத்தை யார் பார்த்துட்டா அப்படின்னா, போவாஸ் பார்த்துட்டார். போவாஸ் கிறிஸ்து அல்ல, ஆனா கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார். எல்லா கேரக்டர்லையும் இல்லை, சில கேரக்டர்ல. யாரை பார்க்கிறா அப்படின்னா ரூத்தை பார்த்துட்டார். ஏன் ரூத்தை பார்த்தார்? ஏன்னா
அவருடைய வயல் நிலத்தில் இருக்கிறார். போவாஸை விட மேலானவர் இருக்கிறார். போவாஸ் ரூத்தை பார்க்கறதுக்கும் அவர் நம்மளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவள் வந்ததுனால போவாஸ் பார்த்தார், அவர் பார்த்ததுனால நாம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் வித்தியாசம். ஆமென். இப்போ பார்த்துட்டார். பார்த்ததும் அவளுக்கு கொடுக்கப்படுகிற ஆஃபர் என்ன, நன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன? ரூத் 2:14 வாசிங்க. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். எப்படி உட்கார்ந்த அப்படின்னு ரூத்தை கேட்டா அவர் சொல்லுவா, என்ன உட்கார வச்சார். சவுலை, நீ எப்படி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த? ஒருத்தர் கொஸ்டின் பண்ண முடியாது. சவுலா போய் உட்கார்ந்திருந்தா 30 பேர் ரெடியா இருக்கிறான் காலை பிடிச்சு இழுக்கிறதுக்குள்ள. அழைக்கப்பட்ட 30 பேர், ஒருத்தர் கொஸ்டின் பண்ண முடியாது. சவுல் எப்படி இங்க வந்து உட்காரலாம்? அவர் என்ன உட்கார வைத்தார். ஆமென், ஆமென். ரூத், எப்படி நீங்க வந்து உட்கார்ந்த? அவர் என்ன உட்கார வச்சிட்டார். உன்னை உட்கார வச்சிட்டாரா? எஸ். அப்போ இனி உள்ள மோவாபிய ஸ்திரியா பார்க்க கூடாது. மாறாக எப்படி பார்க்கணும்? அழைக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேலர்கிட்ட சொல்லுவார், நாளைக்கு தேவராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட ஒரு கூட்டத்தார் வந்து பந்து இருப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன? இங்கே காணப்படுகிறது ஆராதனைக்கு அடுத்த காரியம் சபை எல்லாமே பரலோகத்துக்கு நிழலாய் இருக்கிறது. அப்படி என்றால் எங்கோ கிடந்த நம்மை இங்கே உட்கார வைத்தது அவரானார். அவர் அங்கேயும் உட்கார வைப்பார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, முற்பிதாக்களோடு எனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவனுக்கு இடம் உண்டு. நானா போய் உட்கார முடியாது. நானா போய் இங்க சர்ச்சில் கூட உட்கார முடியாது. அங்க எப்படி உட்கார முடியும்? ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். தாவீது சொல்ற, நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்தேன் சொல்லிட்டு, அதே தாவீது இன்னொரு சங்கீதத்துல தேவன் தம்முடைய அரணான பட்டணத்துல தம்முடைய கிருபை எனக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினார். தாவீது பெரிய ப்ராஃபட்டுங்க. ஆனா தாவீது தன்னை ஒரு நாள் அப்படி காட்டல. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க அவருக்குள்ள அகமகிழ உங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கும். ஆமென். அவன் வரம், தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற ப்ராஃபட்டான்னு கேட்டா தெரியாது. ஆமென். காரணம், அவன் தீர்க்க தரிசியை அறியப்படல. ஆனா தாவீது அவ்வளோ பெரிய ப்ராஃபட். அதனால தான் அரணான நகரத்தை பார்க்குறான். அங்கே என்ன பார்க்குறான்? ஆலயத்தில் அவனுக்கு கிடைக்கப்பட்ட கிருபை அரணான நகரத்தில் அவர் அதிசயமாய் விளங்குறத பார்க்கிறான். எனவே தான் அவன் நம்பி சொல்றான், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன், நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஹல்லேலூயா. தேவனோடு அந்த அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். எனவே தான் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் முடியாது. ஆமாம், இன்னைக்கு ஒர்க்கிங் டே. சிலருக்கெல்லாம் நைட்டு 9 மணிக்கு மேலே தான். ஆமாம், சூழ்நிலைகள். ஆமாம், எல்லாருக்கும் இன்னைக்கு வர முடியாது, தெரியும். நேற்று கூட ஒரு சகோதரர் வந்து இன்னைக்கு வர முடியலன்னு சொல்லும் போதே அழுதுட்டார். எல்லாருக்கும் முடியாது. ஆனால் சபை கூடுதலை பர்பஸாக விடுகிற சூழ்நிலை இருக்குது. அது ஒரு நாள் நம் அழைப்பை அதை உதாசீனப்படுத்துகிறோம். ஆமாம், முடியலைங்கிறது அது வேற. அவருக்கு தெரியும். முடியலைன்னா அவர் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாருங்க. அவர் அப்படிப்பட்டவருங்க. அவருக்கு நிகர் அவர் தான். ஒரு பாஸ்டர்ஸ் அவருக்கு நிகர் வர முடியாது. ஒன்றுமே கிடையாது. பிரதான மேய்ப்பர் தான் நம்மளை கொண்டு வந்தது. ஆமென். மற்ற மேய்ப்பர்கள் எல்லாம் உதவி செய்ய தான் வச்சிருக்கிறார். உதவி செய்ய. ஆமென். அவர் தான் எல்லாம். இயேசுவே எல்லாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சொல்லுவார். 3 பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், ஒன்னே ஓடிட்டு இருக்குது. நான் சொல்லிடுவேன். ரைட்.
ஆமாம், இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சொல்லுவார், நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் நம்மை போல ஒன்றா இருக்கணும். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் ஒன்றா இருக்கணும். நமக்குள்ள 10 குரூப் இருக்கக்கூடாது. பவுலை சேர்ந்தவன் இப்படி இருக்கவே கூடாது, ஒன்றா இருக்கணும். சவுலை இன்னொருவன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கல, அவனுக்குரிய ஸ்தானத்தில் தான் வைக்கிறார். எனவே வேற ஒருத்தங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கவுங்களுக்குரிய ஸ்தானத்தில் தான் வைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு சேர் போட்டு சவுலை உட்கார வச்சு மற்ற 29 பேரை நிற்க வச்சிருந்தா வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இடம் உண்டு. அவர் எங்கே வைத்திருக்கிறாரோ, எங்கே இருந்தாலும் நன்றி ஆண்டவரே. நாம போய் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவர் வைத்திருப்பார். யோவான் யாக்கோபுடைய தாய் போய் அதானே கேட்பாங்க, உங்கள் ரைட் சைடில் எனக்கு யோவான் இருக்கட்டும், லெஃப்ட் சைடில் யாக்கோபு இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லி முதல்ல அங்கே வரப்பாரு. ஏன் அது பிதா ஆல்ரெடி எழுதினது. யார் யார் எங்க இருக்கணும்னு பிதா எழுதிட்டாரு, அதை மாற்ற முடியாது. யோவான் யாக்கோபும் இடையில வந்து கேட்டதுனால நம்முடைய ஸ்தானத்தை அவர் மாற்ற மாட்டார். முதல்ல வரவங்களுக்கு முதல் வர 10 பேருக்கு சீட்டு அப்படி சொன்ன நம்மளை விட முந்திரதுக்கு திறமையானவங்க இந்த பூமியில 1000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதப்பா, நீ பொறுமையாவே ஓடிவா. உனக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையா ஓடிவா. உன் பக்கத்துல இருக்கிறவங்க வேகமா ஓடட்டும், நான் அவனுக்கு கொடுப்பேன், ஆனா உனக்குரியதை எடுத்து கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உனக்குரியதை கொடுக்க மாட்டேன். அதுதான் 2வது பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, கையில ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை, அதை கொண்டு வந்து வை என்றார். அப்போ மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஆல்ரெடி 29 பேர் வந்துட்டாங்க, அல்லது 30 பேர் வந்துட்டாங்க. சவுல் கொஞ்சம் லேட். பொதுவாகவே நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், போனோடனே நம்ம எல்லாமே ஓரளவு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பந்தியில் எத்தனை பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். ஹாலில் எத்தனை பேர் இருக்காங்க, 80 பேர் இருக்காங்க. ஓகே, முதல் பந்தியில் இடம் கிடைக்கும். அப்படி இருப்போம். மேரேஜ் முடிய டைம் ஆகும்போது கூட்டம் ஏறிட்டே இருக்கும். கூட்டம் ஏறிட்டே இருக்கும்போது இப்படி பார்த்துட்டே இருப்போம், வாய்ப்பு இல்லையோ இல்லை. மெதுவாக நம்ம பிள்ளைங்க இருந்தால் ஒன்று போய் பார்த்துட்டு வாங்க, இடம் இருக்கான்னு. நமக்கு இல்லை, கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டனாலே நமக்கு இடம் போயிருங்கிற ஒரு பயம் இருக்கும். உண்மையில போயிடும். ஆனால் அவர் சமூகத்தில் 30 அல்ல, 300 அல்ல, 3000 அல்ல, 3 கோடி அல்ல, எத்தனை பேர் இருந்தாலும் உனக்குரிய பங்கை மாற்றி வைப்பாரே தவிர இன்னொருவனுக்கு எடுத்து கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவர் உண்மையுள்ளவர். கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டு இங்கே சாமுவேல் என்ன பண்ணிட்டார், அதை அதில் வச்சிரு, அதை மாற்றி வச்சிரு, யாராவது எடுத்துருவாங்க. அப்போ சவுல் வர்றது வர அவர் எதையும் பாதுகாக்கணும் அப்படின்னா சவுலுக்குரிய பங்கையும் பாதுகாக்கணும். ஆமென். நீ தாமதித்தாலும் காத்துரு. அதனால தான் சொல்றேன், உங்க கூட இருக்கிறவங்க, கூட ஆராதிக்கிறவங்க ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது நாம எவ்விதத்திலும் பொறாமைப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்களுக்குரியது அவங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்குரியதில் அவர்களுக்கு கிடைத்தது, அவர்களுக்குரியது அவர்களுக்கு கிடையாது. அதனால ரொம்ப ஹாப்பி, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. எலிசபெத்துக்குரியது எலிசபெத்துக்கு கிடைத்தது, மரியாளுக்குரியது மரியாளுக்கு கிடைத்தது. எனவே மரியாளால எலிசபெத்தை வாழ்த்த முடிந்தது. ஆமென். மரியாளால எலிசபெத்தை பிரைஸ் தி லார்ட்னு சொன்னதும் வயித்துல இருக்கிற பிள்ளை துள்ளுது. ஹல்லேலூயா. ஏன்னா அப்ப மனசு எவ்வளவு நிரம்பி, அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நிறைவோடு ஆசீர்வதித்தாலே கேட்கிறவங்களுக்கு அபிஷேகம் ஓடும். கேட்கிறவங்க பரிசுத்த ஆவியில நிரம்புவாங்களாம். அங்க போய் தலையில கை வச்சுட்டு பிரைஸ் தி லார்ட், இப்பொழுது அப்படி இல்லை, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த வாழ்த்துல ஆமென், ஆமென். பைபிள் அதான் சொல்லுது பாருங்க. ஆமென். 1 பேதுருல இருக்கு, 1 பேதுரு 3வது
அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தீமைக்கு தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனத்தின் சரி கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஒரு கமா போட்டு அந்த இடத்துல நின்றணும். அறிந்து, அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவன். அப்ப நான் இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லணும்னா, நான் சுதந்தரிக்கும்படி எனக்காய் வைக்கப்பட்ட பங்கை இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார். வேணா யாருக்கும் தெரியும் மாற்றி வைப்பாரே தவிர இன்னொரு ஆளுக்கு கொடுக்க மாட்டார். அப்போ தாமதிக்க காரணம் என்ன? சவுலே, நீ வர லேட்டு. நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா இது உனக்கு கிடைச்சிருக்கும். நீ என்கிட்ட வர்றதுக்கு லேட் பண்ணிட்ட. உன்னை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு, எவ்வளோ பெரிய காரியம். உன் வீட்டில் இருக்கிற கழுதையை காணாம போக பண்ண வேண்டி இருந்துச்சு. என்னெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார்ல. ஈசாக்கு உன்னை ரகோபத்தில் கொண்டு வர ஏசைக்கையும் சித்னாவையும் மூட வேண்டி இருந்துச்சு. கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாருன்னா கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் தான் நாம. நீரே போதும் வேற வேண்டாம்னு ஏன் சொன்னோம்? நம்ம அநேகர் சொல்லதுக்கு நிறைய காரியங்களை பார்த்து ஏமாந்ததுனால சொன்னோம்ல. கொண்டு வந்துட்டார். இப்போ சொல்றாரு, ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறார், ஸ்திரப்படுத்துறார். முதல்ல நீ உட்காரு, பேசல, நீ முதல்ல உட்காரு, அந்த மாற்றி வைத்ததை எடுத்துட்டு வா. இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எஸ், அவருடைய செயல்கள் ஆச்சரியம். இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானது. இது யாருக்கென்று வைக்கப்பட்டது? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னம் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். சவுலை தமக்கு முன்பாக வைத்தார், சவுலுக்கானதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அடுத்த வார்த்தை. அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல், நான் அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெயிலிருந்து அழைத்தது முதல். அப்போ என்னைக்கு நம்ம மேல அழைப்பு விழுந்ததோ அன்றிலிருந்து நமக்கான நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சவுலை கொண்டு வந்து வைக்கணும், இதுதான் முதல் வேலை. சவுலுக்கானது அவனுக்கு முன்னாடி வைக்கணும். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கான பங்கு இருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்ள? பேதுருட்ட சொல்லுவார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இப்போ கழுவப்பட்டவனுக்கு அவரிடத்தில் பங்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். கொண்டு வந்து வைக்கிறார், அவனுக்கானது அவனுக்கு முன்னாடி வைக்கிறார். அப்போ அழைக்கப்பட்டவனுக்கு ஐக்கியம் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோடு அழைக்கப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. யாக்கோபு இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது வேதத்தில் அருமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியாகமம் 49:28 வாசியுங்கள். 49:28. ஆதியாகமம் 49:28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் அவர்களை தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையும் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அடுத்த வார்த்தை, அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ரூபனுக்குரியத பென்யமீனுக்கும் சொல்லல, யோசேப்புக்குரியத சிமியோனுக்கு மாத்தி சொல்லி அங்க பிரச்சனை பண்ணல. 12 பேரையும் சுத்தி நிக்க வச்சு அவனுக்குரியத சொல்லி ஆசீர்வதித்தான். ஒரு யாக்கோபுக்கு இவ்வளவு தெளிவு இருக்குமானால், யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், 30 அல்ல 300 அல்ல 3000 பேர் சபையில் இருந்தாலும் உங்களுக்குரியதை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டார். உங்களுக்குரியதை உங்களுக்கு தான் சொல்லுவார், சொல்லி ஆசீர்வதிப்பார். சகரியா 10:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்மாறி காலத்து மழைக்கு, அந்த வசனத்தை வாசிங்க. சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் வயல்வெளியில் அடுத்த வார்த்தை அவருக்கு பயிர் உண்டாகும். அவருக்கு என்ன வேணும், என்னென்ன கொடுக்க. எல்லாரும் ஒரே விளைச்சல் பண்ணியிருப்பாங்களா? ஒரே தானியத்தை ஒரே டைப் விதைத்திருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு வயலிலும் வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவன் செய்யும் போது அவருக்கு என்னென்ன செய்யணுமோ
அதற்கு ஏற்றார் போல அவர் மழையை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ரூத் போவாஸ் பாதத்தில் அமர்ந்தாள். போர்வையை விரியும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாள். ஆனால் அவள் அறியவில்லை, அந்த இரவு அவளுக்கென்று ஒரு 6 படி ஆமென் கோதுமை வைக்கப்பட்டிருப்பது அவள் அறியவில்லை. பொழுது விடிந்த போது அவர் கொடுக்கிறார் 6 படி. இவள் அறியவில்லை. இவள் பாதபடியில் அமர்ந்ததும் அவர் 6 படி அளந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரலோக தகப்பன் அவர். அழைக்கப்பட்டவனை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அழைக்கப்பட்டவர்களோட ஐக்கியம். ஆமென். அழைக்கப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், அதை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தவங்க என் கூட படித்தவங்களாம் அப்படி ஆயிட்டாங்க. ஆண்டவரே எனக்கு பின்னாடி சர்ச்சுக்கு வந்தவங்கெல்லாம் சுதந்திரிச்சிட்டாங்க. எதை குறித்தும் ஒரே பண்ணாதீங்க. உங்களுக்குரிய பங்கை மாற்றி வைத்திருக்கிறார், அதை உங்களுக்கு தான் தருவார். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தாமதித்தாலும் காத்திரு. ஆமாம், இந்த காத்திருக்கிறவர்களை பலப்படுத்தும்படியாக தான் நிறைய வார்த்தை பைபிளில் எழுதியிருக்கு. யார் யாரை பலப்படுத்த பைபிளில் நிறைய வார்த்தை எழுதியிருக்குன்னு கேட்டால், முதல்ல காத்திருக்கிறவங்களை, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது, எப்பொழுது அந்த பங்கை நமக்கு முன்னாடி வைப்பார் தெரியுமா? அப்பொழுது. அப்பொழுது இந்த 30 பேரும் திருன்னு சவுலை பார்த்துருப்பாங்க. சவுலும் பார்த்துருப்பான்ல. அவன் சவுல் இன்னும் என்னதான் நினைச்சிட்டு இருப்பான்? நான் தொலைச்சிட்டு வந்தவன். நம்ம பலரும் இன்னும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், கழுவப்பட்ட பிறகும். இல்லை, எப்படியோ வந்துட்டேன் இல்லை, நான் தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த பங்கு வைக்கப்பட்ட பிறகுதான் சவுலுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். உட்கார வைத்தார், அவனை வைத்தார், அவனுக்கானதை வைத்தார். நம்மை கொண்டு சமூகத்தில் வச்சிருக்கிறார்ல, நமக்கானது நமக்கு முன்னாடி வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக ஒரு காரியம், அதை தான் சாமுவேல் சொல்லுகிறார். 26வது வசனம். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார். அப்ப தேவ சமூகத்தில் ஒருவன் வந்து போகும்போது அவன் எப்படி போகணும் தெரியுமா? ஆயத்தமா போகணும். நமக்கு முன்னாடி இருக்கும் பாதை நமக்கு தெரியாது. 2 விதங்கள் நம்முடைய ஆயத்தமாகிற நிலைமை என்பது 2-3 விதங்களில் இருக்கும். ஒன்று, யுத்தத்தை மேற்கொள்ள, சேனைக்குள் பாய, மதிலை தாண்ட. இன்னொன்று, சுதந்திரிக்க. நமக்கு முன்னாடி இருக்கிற பாதை நமக்கு தெரியாது. அப்ப தேவ சமூகத்தில் ஒருவன் வரும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட மாத்திரமல்ல, ஆயத்தமாக்கப்பட வருகிறான். அப்ப ஆயத்தமாகாம அனுப்பிவிட முடியல, அனுப்பிவிட மாட்டார். அடுத்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ரோல் பெருசு, ஒரு ராஜா ஸ்தானம். அப்போ இவனை மாற்றணும். அதனால தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 6 முதல் 10வது அதிகாரம் 6 முதல் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்ப ஆயத்தமாகிறதுக்கு முன்னாடி இருந்த சவுல் அல்ல, ஆயத்தமாக்கப்பட்ட பின்பு இருக்கிற சவுல். அப்போ இதுக்கு என்ன தேவை? இதுக்கு ஒரே வழிதான், தேவ சமூகத்தில் தரித்திருப்பது. அப்போ தேவனிடத்தில் வரும்போது என்னை ஆசீர்வதியும் என்று மட்டும் கேட்க கூடாது, என்னை ஆயத்தப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. எனக்கான நன்மையை வச்சிருக்கிறீங்களே, எனக்கான பங்கை வச்சிருக்கிறீங்களே, இதை நான் சுதந்திரிக்க என்னை ஆயத்தப்படுத்தும். எரிகோவை பிடிப்பதற்கு முன்பதாக யோசுவாவை தேவன் ஆயத்தப்படுத்தினார். யோசுவா அதிகாலையில் எழும்பு ஆயத்தமாகிறான். இன்னைக்கு நாம இந்த ஜெபத்தை விட்டுட்டோம். நம்ம எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், எனக்கான பங்கை தாரும். தந்தாச்சு, அதை எப்படி அனுபவிக்க போறோம்? பரலோக ஆசீர்வாதம் என்பது நம்முடைய கண்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, நம் கைகளால் அதை சுதந்திரிப்பதும். கண்களால் பார்த்து நம்மால சுதந்திரிக்க முடியலன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஏக்கர் கணக்கில் வாழைத்தோட்டம் இருந்தும்
சுகர், எனக்கு ஒரு பழம் கூட சாப்பிட முடியாதுன்னு அது ஆசீர்வாதம் கிடையாது. எங்க வாழைத்தோட்டம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? வெரைட்டி வெரைட்டியா இருக்கும். சரி, பழம் டேஸ்ட் எப்படி? ஐயோ பழமா, டாக்டர் சொல்லிட்டாங்க பழமே சாப்பிடக்கூடாது, புசிக்கிற நாளில் நீ. இது ஆசீர்வாதம் கிடையாது. வீட்டு ஃப்ரெண்டில் ஒரு வாழை வச்சு அதில் ஏதோ கொஞ்சம் கொலை வந்துட்டு 2 பழம் எடுத்து சாப்பிட்டா. அவருக்கு பெரிய தோட்டம், இங்கே பெரிய தோட்டம் இல்லை, ஒரு சின்ன கொலை, அதில் ஒரு பழம் வந்துட்டு சாப்பிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தமாகணுங்க. சுதந்திரிக்க ஆயத்தமாகணும். ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருவது ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஆயத்தமாகிறதற்கு. ஆயத்தமானவன் வேற மனுஷனாவான். அடுத்து கீழே வாசியுங்கள். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். அடுத்து கீழே 9வது வசனத்தை வாசியுங்கள். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்றார். இப்போ எங்க மாற்றம் வருது? இருதயத்துல. அதான் தேவன் அப்ப எங்க எதை ஆயத்தப்படுத்துகிறார் சொல்லுங்க? இருதயத்தை. இருதயம் மாறும் போதே ஒரு மனுஷன் மாறுகிறான். வேறு மனுஷன் ஆவான்னா கண்ணு இங்க இருந்து இங்க வரல. வேறு மனுஷன் அப்படி கிடையாது. வேறு மனுஷன் அவன் ஹார்ட் சேஞ்சர், கல்லான இருதயம் சதையான இருதயம் மாறிட்டு. ஆமென். கேரக்டர் சேஞ்ச் ஆயிட்டு, டேஸ்ட் மாறிட்டு. புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் மேயுமா அவருடைய ராஜ்யத்தில். எப்படி இது சாத்தியாகும்? அப்போ புல்லு மேயுங்கிறது புலிக்கு தெரியுது, ஆட்டுக்குட்டிக்கும் தெரியணும். இல்லைன்னா அது வர சவுண்டு கேட்டாலே ஆட்டுக்குட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்து, நானும் விசுவாசி தான், பார்ப்போம், உன் கூட தான் வந்து இருப்பேன், அவ்வளோதான். ஐயோ இவங்க கூடயா? அப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இது கடிக்காது. ஆமென். சில நம்ம பக்கத்தில் இருக்க பயப்பட காரணம் இதுதான். நமக்கு இது இவங்க கடிக்க மாட்டாங்க. நம்ம அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த புலி நம்பிக்கையை கொடுக்கணும், இது கடிக்காது. இது புலி அதுக்கு டோன்ல பிரைஸ் லார்ட், அவ்வளோதான். நான் புல்ல தான் சாப்பிடுவேன் தெரியுமா, அவ்வளோதான். அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். சேஞ்ச், டேஸ்ட் சேஞ்ச் ஆயிட்டு. இல்லை நேற்று பார்த்ததில்லை. இங்கே பாருங்க, கூட ஆட்டுக்குட்டிகிட்ட கேட்குது, எப்படி இந்த புல்லை சாப்பிடணும், எப்படி மேயணும். வேற மனுஷன். இதுக்கு என்ன வேணும்? ஆயத்தமாகணும். அழைக்கப்பட்டவன் தான், ஆனால் ஆயத்தமாகாமல் திரும்பாதே. இன்னும் நம்ம கிட்ட மாற்றம் வர வேண்டி இருக்குதுல்ல. ஆமென். இதுக்கு முந்தின பார்ட் சொல்றது வரை நல்லா அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வைக்கிறதே எல்லாம் ஆசீர்வாதி. ஓகே, ஆசீர்வதிச்சா அதை எப்படி சுதந்திரிக்க போறோம்? நம்ம 2 பரிவாரங்களை சம்பாதிச்சிட்டார். யாரு? யாக்கோபு. ஒரே நைட்டு எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். எல்லாம் கைவிட்டு போகுதுன்னு நினைச்சிட்டான். ஒரே நைட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு நைட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்துட்டான். ஏன்? எல்லாம் போகுது. அப்பதான் புரிந்து கொண்டான், ஆசீர்வாதம் ரைட்டு தான், ஆனா அதை அனுபவிக்கணும்னு நான் ஆயத்தமாகணும். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்னை ஆசீர்வதியும். அங்கே தேவன் அவனை தொட்டு இஸ்ரவேலாய் மாற்றினார். கடைசி வரை அவன் யாருக்கிட்டையும் கை நீட்டல. எகிப்துக்கு போன போது கூட பார்வோன் தலையில கை வச்சுதான் ஆசீர்வதித்தான். இந்த ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஆசீர்வதியும். அழைக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதியும் மட்டும் கேட்கிறதோட நிறுத்திடாதீங்க, ஆயத்தமாக்கும். ஆண்டவர், எனக்கு முன்னாடி ஒரு பாதை வச்சிருக்கிறீங்க, எனக்கு தெரியல, அது தண்ணீரா தெரியல, அக்கினியா தெரியல, கோணலா தெரியல, ஆனா நீங்க நியமித்த பாதையெல்லாம் நான் கடப்பதற்கான பாதை. எனக்கு எவ்வளவு பலம் வேணும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு கிருபை வேணும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்படிப்பட்ட மனநிலைமை வேணும்னு உங்களுக்கு தெரியும். தகப்பனே, நான் ஆண்டவரே, என்னை நீங்க அழைச்சிங்க, என்னை ஆயத்தமாக்கும். சவுல் சாமுவேலை விட்டு திரும்பின உடனே
இங்கே சேஞ்ச், இங்கே சேஞ்ச். அப்போ சமூகத்தில் நம்ம ஜெபத்தை விட்டு எழும்பும் போது இந்த சேஞ்ச் இருக்கணும். ஒவ்வொரு டே பை டே அவர் நம்மளை ஆயத்தமாக்குகிறார். இப்பொழுது அவன் நேர போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அப்பொழுது 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள், இந்த வார்த்தை எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்றவங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆமென். ஆயத்தமாக்கப்படுவதற்கு முன்னே அறிந்த சவுல் அல்ல, இப்பொழுது இருக்கிற சவுல். இதற்கு முன்னே இருந்த சவுல், அவனை அறிந்தவங்க இதுக்கு முன்னாடி என்ன கேட்டுட்டு இருந்தாங்க? எங்க கழுதையை பார்த்தீங்களா, கழுதையை பார்த்தீங்களா? இப்பொழுது இருக்கிற சவுல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எஸ், ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்னங்க? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அவனுடைய இருதயம் வசனத்தால நிரம்பி இருக்கிறது. ஆமென். ஷபா. அவனா இவன்? அதற்கு முன்னே அழைக்கப்பட்டவர்களை ஆமாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நடக்கிற பாதை பிறர் அற்பமாய் பார்க்கலாம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு இன்னைக்கு உங்களை பார்க்கிறவங்க தான் சொல்லுவாங்க, அவனா இவன், இவங்களா இப்படி இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் பிறருக்கு எப்படியோ அவருக்கு அவர்கள் விசேஷித்தவர்களே. அவர்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரும் கூட. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என்னை அழைத்தீரே ஸ்தோத்திரம், என்னை அழைத்தீரே ஸ்தோத்திரம், என்னை அழைத்தீரே ஸ்தோத்திரம், என்னை அழைத்தீரே ஸ்தோத்திரம், என்னை அழைத்தீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது. Come on, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை. சொல்லுங்க. பெயர் சொல்லி அழைத்தது, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக. சந்தோஷமாய் நன்றியோடு சொல்லி அழைத்தது உங்க கிருபை. ஹல்லேலூயா. பெரியவனாகியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியதோ, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது. ஹல்லேலூயா. கிருபைப்பா, கிருபைப்பா. கிருபை, 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 கிருபை. ரிபலரா துடரபா ஷதரபலரா. ஆமென். கட்டுகளை நீக்கியதும், கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும். அழைத்து தேற்றுகிறவரே, ஆற்றுகிறவரே, பந்தியில் அமர செய்கிறவரே, பராமரிக்கிறவரே. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை. ஒரே சத்தமாய் கிருபை, 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 கிருபை,
கிருபை. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? என்னை அழைத்தவரே, நீர் தந்த ஐக்கியத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, எங்களை ஆயத்தமாக்குகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு கரங்களை தட்டி என்னை அழைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே. கிருபை 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 கிருபை. உடரபா சந்தரபா லகதரபா ஹந்தரபா ஏபலரா ஹந்தரா லகதரா. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. Yes Father, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே அவர் சமூகத்தில் கூடி ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, கடந்த நாளில் சபையாய் கூட முடியாவிட்டாலும் இந்த நாள் மாலை வேளை உம்முடைய சமூகத்தில் எங்களை கிருபையை அழைத்து கொண்டு வந்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையால் பலப்பட கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் மீண்டும் மீண்டும் எங்களை அழைத்ததை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் வைத்திருக்கிற பங்கு, அதை ஏற்ற வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைப்பீர் ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. உங்க சமூகத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல, ஆயத்தமாக்கப்படுகிறவர்களும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. சீக்கிரமாக இந்த சூழ்நிலை மாறி எல்லாரும் கூடி ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த திங்கட்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை சபை கூடுதல் உண்டு. கலந்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை